ஹலோ, நம்ம இன்றைக்கி முருங்கைக்கீரை குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் கீரையை நல்லா உருவி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். இதுக்கு காய்கறி கத்திரிக்காய், முருங்கைக்காய், தக்காளி இது மட்டும் போட்டிருக்கேன். இது கூடவே நம்ம இந்த கீரையும் போட்டு ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கிடலாம். ஒரு 100 துவரம்பருப்பு நான் வேக வச்சுருக்கிறேன். இந்த காய் வேக விட்டு இது கூட காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் இது கூட காரத்துக்கு வத்தல் பொடி கொஞ்சம், சாம்பார் பொடி கொஞ்சம், கொஞ்சம் மஞ்சத்தூள் 3 போட்டு நல்லா வேக விடுவோம். முதல்ல காய் பாதி வேக்காடு வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை போடலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் அந்த கீரை எல்லாம் வேக வச்சுருக்கேன். இது கொஞ்சம் வேகட்டும். இது வெந்ததுக்கப்புறம் நாம் இது கூட என்னென்ன மசாலா பொடி சேர்க்கலாங்கிறத அப்புறம் பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். நம்ம இப்போ போட்ட காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக வத்தல் பொடி குறைய போட்டுக்கலாம். இதுக்கு நம்ம மிளகு பொடியும் போடுவோம். அதனால் வத்தல் பொடி, சாம்பார் பொடியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக போட்டுடுங்க. மிளகுத்தூள் காரம் தான் அந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும். அந்த மணம் வாசம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த பச்சை வாடை போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இதுக்கு தேங்காய் அரைச்சி போடணும்னா போடலாம், அது நம்ம விருப்பம் தான். நான் இன்றைக்கி தேங்காய் போடாமல் தான் வைக்கிறேன். தேங்காய் போட்டிங்கன்னா தேங்காய், ஜீரகம், வெள்ளைப்பூடு அரைச்சி போட்டு வைக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சிச்சு. இப்போ நம்ம அந்த வேக வச்ச அந்த பருப்பையும் தூக்கி இதோட போட்டுடலாம். இப்போ 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதித்து வந்துச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஒரு ஸ்பூன் போல் மிளகு பொடி போட்டுடலாங்க. இந்த குழம்புக்கு மிளகு பொடி தான் மெயின். அதனால் நம்ம வத்தல் பொடி, சாம்பார் பொடி அந்த காரத்தெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு மிளகு பொடி கொஞ்சம் கூட உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிடலாம். முருங்கைக்கீரை பொரியல், கீரை விரும்பாதவங்க அந்த மாதிரி நீங்கள் குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா ஈஸியாக சாப்பிட, குழந்தைங்களுக்கும் கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரையில் அவ்வளோ சத்து இருக்குது. அதனால் நம்ம அந்த குழம்பு மாதிரி வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு, வெந்தயம், காஞ்ச வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கருவேப்பிலையும் போட்டு நம்ம இதை தாளித்து கொட்டிட வேண்டியது. அவ்வளோதான், நம்ம குழம்பு முடிஞ்சுது. இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கடுகு, பருப்பு, வெந்தயம், வத்தல், கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கலாம். இதிலே கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் அதையும் போட்டு எடுத்துக்கிடுவோம். தாளிச்சு புரிஞ்சாப்பில் அதை தூக்கி கட்டிடலாம். சமையல் ஆகும்போது எங்கள் வீட்டில் காக்கா வந்தாச்சு சாப்பிட்றதுக்கு. நம்ம முருங்கைக்கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பண்ண அந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.